வணக்கம் ஆனந்தி. மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக தற்போது மேயரின் கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டு மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. என தொடர்ந்து ஒரு மாநகராட்சியின் தற்போது மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய கணவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மதுரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரத்தில் மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் சென்னையிலிருந்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினால் தற்போது கைது செய்யப்பட்டு மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறார். தொடர்ந்து கிட்டத்தட்ட மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி வரி முறைகேடு என்பது பூதாகாரத்தை எடுத்துள்ளது என்று கூறலாம் ஆனந்தி. என தொடர்ந்து இது தொடர்பாக ஏற்கனவே 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மாநகராட்சியின் மேயரின் கணவர் கைது செய்யப்பட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 150 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விசாரணை நடைபெற்று வந்த போதிலும் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியின் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரெங்கராஜன், சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டு அதேபோல் 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து மேலும் 5 மண்டல தலைவர்கள் 2 நிலைக்குழு தலைவர்களுக்கு ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஏற்கனவே முதல்வர் அறிவித்தவுடன் இந்த மேயரின் கணவரும் தன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது 13 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மாநகராட்சியின் மேயரின் கணவர் பொன் வசந்த் தற்போது கைது செய்யப்பட்டு மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறார். தற்போது இதற்கான கொண்டு வரப்பட்ட நாளை காலை தொடர்பாக அவருடைய விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த வரி முறையீடு தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த விசாரணையில் தற்போது மாநகராட்சியின் மேயர் கைது செய்யப்பட்டுள்ள மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி.